வணக்கம். மூளைக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு ஒரே குழப்பமா இருக்கா? இன்னைக்கு அந்த குழப்பத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க சாப்பாட்டை பிளான் பண்றதுக்கு ரொம்பவே சுலபமான ஒரு சூப்பர் 4 பிளாக் முறையை பத்தி தாங்க பார்க்க போறோம். தினமும் மூளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிச்சே டயர்ட் ஆகிடுச்சா? ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் இத சாப்பிடலாமான்னு ஒரு டவுட் வருதா? கவலையே படாதீங்க. இந்த ஃபீலிங்ல நீங்க தனியா இல்ல. நம்மில் பலருக்கும் இதே கதை தான். சரி, அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த முறையோட முதல் படியே இதுதான். மூளைக்கு என்ன சாப்பிடலும்னு யூகம் பண்றத நிறுத்துங்க. ஆமாங்க, இனிமே யூகிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அதுக்கு ஒரு தெளிவான வழி நம்மகிட்ட இருக்கு. ஓகே, யூகங்களை எல்லாம் ஓரமா வச்சுட்டு ஒரு சிம்பிளான தீர்வுக்கு வருவோம். இத உங்க சாப்பாட்டுக்கான ஒரு லெகோ பிளாக் தீர்வுன்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு வேளை சாப்பாட்டையும் ரொம்ப சுலபமா கட்டமைக்க இது ஒரு அருமையான ஃப்ரேம்வொர்க். இந்த 4 பிளாக் முறையோட ஸ்பெஷாலிட்டியே அதோட எளிமைதான். இது வெறும் உணவு பட்டியல் கிடையாது. இது மூளைக்கு ஆரோக்கியமான உணவை உருவாக்குறதுக்கான ஒரு கட்டமைப்பு. இதுல 4 முக்கியமான கூறுகள் தான் இருக்கு. இத ஒரு கருவி மாதிரி பயன்படுத்தி நீங்க எந்த உணவையும் மூளைக்கேத்த மாதிரி மாத்திக்க முடியும். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுமா? குழந்தைங்க லெகோ கட்டைகளை வச்சு விளையாடுவாங்க இல்லையா? அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க கிட்ட சில பேசிக் கட்டைகள் தான் இருக்கும். ஆனா அதை வச்சு என்னென்னமோ வடிவங்களை உருவாக்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த முறையும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க பயன்படுத்துற அந்த அடிப்படை கட்டமைப்பு, அதாவது அந்த 4 பிளாக்ஸ் எப்பவுமே ஒண்ணுதான். ஆனா அந்த பிளாக்ஸ்க்குள்ள நீங்க தேர்ந்தெடுக்கிற உணவுகள் வேற வேறையா இருக்கலாம். இதனால உங்க சாப்பாட்டு முறை போர் அடிக்காம எப்பவும் சுவாரஸ்யமாவும் புதுசாவும் இருக்கும். இப்போ இந்த முறையோட மைய பகுதிக்கு வரலாம் வாங்க. அந்த 4 அத்தியாவசிய பிளாக்ஸ் என்னென்ன, அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதோ அந்த 4 முக்கியமான பிளாக்ஸ். முதல்ல நமக்கு எனர்ஜிக்கு தேவையான புரோட்டீன். 2வது ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஃபைபர். 3வது மூளைக்கே தேவையான பிரெயின் ஃபேட். 4வது நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு அவசியமான புளித்த உணவுகள். வாங்க இத ஒவ்வொன்றா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிளாக் புரோட்டீன். இதுதான் உங்க தட்டோட அடித்தளம். புரோட்டீன் தான் நம்ம மூளையில தகவல்களை கடத்துற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை உருவாக்க உதவுது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கவனம், மனநிலை எல்லாம் சரியா இருக்க புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். முட்டை, மீன், பருப்பு வகைகள் இதுக்கெல்லாம் சூப்பர் உதாரணம். 2வது பிளாக் ஃபைபர். காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள்ல இது நிறைய இருக்கு. நார்ச்சத்து நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு திடீர்னு ஏறி இறங்குறத தடுக்கும். இதனால என்ன ஆகும்னா, உங்க மூளைக்கு நாள் முழுக்க சீரான எனர்ஜி கிடைச்சு கவனச்சிதறல் மாதிரி பிரச்சனைகள் வராம பாத்துக்கும். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளாக், மூளைக்கு தேவையான நல்ல கொழுப்பு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? நம்ம மூளையில 60% கொழுப்பு தான் இருக்கு. அவகேடோ, நட்ஸ், ஆலிவ் எண்ணெய், மீன்ல இருக்கிற ஒமேகா 3 மாதிரி நல்ல கொழுப்புகள் நம்ம மூளை செல்களை பாதுகாத்து ஞாபக சக்தியை அதிகமாக்க உதவுது. கடைசியா 4வது பிளாக் புளித்த உணவுகள். தயிர், யோகட் இதெல்லாம் நல்ல உதாரணங்கள். நம்ம குடலுக்கும் மூளைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் செரோட்டோனின் மாதிரி நம்ம மனநிலையை சந்தோஷமா வச்சுக்கிற ரசாயனங்களை உற்பத்தி பண்ணுது. ஆக இந்த முழு ஃபார்முலாவையும் மறுபடியும் ஒரு தடவை மனசுல பதிய வச்சுக்கலாம். புரோட்டீன் பிளஸ் ஃபைபர் பிளஸ் பிரெயின் ஃபேட் பிளஸ் புளித்த உணவுகள். இந்த 4 பிளாக்ஸையும் உங்க தட்டுல ஒன்னா சேர்க்கும்போது அது உங்க மூளைக்கு தேவையான ஒரு கம்ப்ளீட் மீலா மாறுது. இனிமே குழப்பமே வேணாம், பாத்தீங்களா? இந்த முறையை கத்துக்கிட்டது மட்டும் போதாது இல்லையா? அதை செஞ்சு பார்க்கணும்ல. சோ உங்களுக்காக ஒரு சின்ன சேலஞ்ச். ஏத்துக்க தயாரா? இப்ப உங்களுக்கான சேலஞ்ச் இதுதான். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு இந்த 4 பிளாக்ஸையும் பயன்படுத்தி ஒரே ஒரு வேளை சாப்பாடு தயார் பண்ணுங்க. அது உங்க மதிய உணவா இருக்கலாம், இல்ல ராத்திரி உணவா இருக்கலாம். இந்த முறையை நீங்களே முயற்சி பண்ணி பார்க்க இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. ஆக யூகம் பண்றதை நிறுத்திட்டு உங்க மூளை ஆரோக்கியத்துக்கான உணவை நீங்களே நம்பிக்கையோட கட்டமைக்க ரெடியாகிட்டீங்களா? இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க உணவு பழக்கத்துல ஒரு பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும்.